இன்னும் தூங்கலையா? எப்படி வரும்? எனக்கு வரலையே. சுமதி, நீ நிஜமா சின்சியரா வேலைக்கு ட்ரை பண்றியா? வேகமா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கலையே. நானும் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி எல்லாம் கேட்டு பார்த்தேன், ஒரு பயனும் இல்லைன்ட்டான். சுமதி, நீ அந்த வேலையை விட்டுருக்கப்படாது. நீங்க மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வேலையை ராஜினாமா பண்ணாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. நீ ராஜினாமா பண்ணுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப நடந்ததை பத்தி என்ன பேச்சு? நடக்க வேண்டியதை பாருங்க. சுமதி, சுமதி, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு உனக்கு வேலை கிடைக்கலன்னா தலை நிறைக்கும், 1-2 பல்லு விடும், பளபளன்னு இருக்கிற உடம்புல அங்க அங்க சுருக்கம் விடும். அதுக்கப்புறம் நான் பாதி கிழங்கி ஆயிடுவேன், நீங்க முக்கால் கிழவாயிடுவீங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. சுமதி, ஒண்ணு செய்வோமா? சேலஞ்ச விட்டுருவோமா? நானும் தான் நினைச்சேன். ஆமாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரம்மச்சாரியா வாழணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும். ஆமா, ஆம். போச்சுக்கலையா? இன்னைக்கு உங்க மனசு மாறுங்க, எனக்கு எப்படி தெரியும்? அது வேற தண்ட செலவுன்னு விட்டுட்டேன். நாளையில இருந்து பாருங்களேன், தினம் 1 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறேன். 1 ரூபாய்க்கா? அப்ப மாசம் ஒண்ணுக்கு 30 ரூபாயா? மாசம் 30 ரூபாய்க்கு மல்லிகை பூவா? அம்மாடி சுமதி, வேலைக்கு போகாம குடும்பம் நடத்தணுங்கிறதா உன் லட்சியம். நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்க சமயம் பார்த்து என்னை ஏமாத்தி உன் லட்சியத்தை நிறைவேற்றிக்கலான்னு பாத்தியா? அதான் நடக்காது. நீ என்னைக்கு வேலைக்கு போறியோ அன்னைக்கு தான் பட்ஜெட்ல 30 ரூபாய் மல்லிகை பூக்கு ஒதுக்க முடியும். அது வரைக்கும் கிடையாது. நீ போய் படுத்துக்க. குட் நைட். வெரி பேட் நைட். ஏண்டி என்னடி உனக்கு அவசரம்? தினம் 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கிறேன்னு இந்த நேரத்துல தான் சொல்லணுமா?